ஹம்லுல் விலாதத், ரவாஅத், இந்த மூணுக்கு பிறகு கருவுற்று பிரசவித்து வாழ்ந்து குழந்தைகளை வளர்க்க யாருக்கு இஸ்லாம் சொல்கிறாரு? 9 வயது 10 வயது பனா தெரிகிற வரை ஒரு குழந்தையுடைய வளர்ப்பு தாய் தான். கணவனும் மனைவியும் பிரிந்து விட்டாலும் குழந்தை யாருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றால் ஷரியத் சட்டப்படி இந்தியாவில் பின்பற்றப்படக்கூடிய முஸ்லிம் பெர்சனல் லா படி குழந்தை தாயிடத்தில் ஒப்படைக்கப்படும். மெயின்டெனன்ஸ் தொகையை தந்தை கொடுக்க வேண்டும். விழா தெரிந்ததற்கு பிறகுதான் அந்த குழந்தை யாரை தேர்ந்தெடுக்கிறதோ அவர்களுக்கு ஒப்படைக்கும். இதுதான் இன்றைக்கும் நீதிமன்ற நடைமுறை. காரணம் என்னவென்றால் தந்தையிட ஒப்படைச்சோம்னா அவ்வளவுதான். நான் அழுது கொடுத்து இவன் அடிச்சே டென்ஷன் ஆகிட்டு அடிவிடுங்க. என்ன டென்ஷன் ஆனாலும் பிள்ளைகளுக்கு பாசத்தோடு வளர்க்கிற அந்த மனோ நிலை ஐக்கிதான் இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை பிரசவிப்பதால் அந்த குழந்தை எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் அதை தாண்டி கொண்டு செல்லமாக பாசமாக அரவணைக்கிற அந்த பக்குவம் ஒரு தாய்க்கு